ஓம் சிவாய நம. முருகனே துணை. ஜெய் ஜெய் சிவராம். ஓம் நமோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கேட்டீங்கன்னா, போன பதிவினுடைய தொடர்ச்சி தான். அதாவது போன பதிவு நான் சொல்லியிருந்தேன், வீட்டில் உள்ள தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் அது சம்மந்தமாக பேச போகிறேன், அதோட தொடர்ச்சியா. ஆனால் வேற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் விளக்கேற்றி சாமி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. பெண்கள் ஏற்றணும், ஆண்கள் ஏற்றலாம். பெண்கள் ஏற்றுவது சால சிறந்தது. பெண்கள் இருந்தால் பெண்கள் விளக்கேற்றுவதும், பெண்கள் மலையேற்றுவதுன்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை குளிர்விக்கிறது கடைசியான அது ரெண்டுமே பெண்கள் சேர்ந்து சிறப்பு. ஆனால் பெண்கள் இல்லாத வீட்டு ஒரு பெண்களாக ஏற்ற முடியும். தாராளமாக நீங்கள் ஆண்கள் ஏற்றலாம். இறைவனுக்கு ஆண் பெண் கணக்கெல்லாம் கிடையாது. யார் உண்மையான பக்தியோட ஏற்றினாலும் அதை ஏற்றுக்கொள்வது கிடைக்கும். அதனால் முதல்ல நான் மீண்டும் மறுபடியும் இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். வீட்டில் விளக்கேற்றுங்க, சாமி கும்பிடுங்க, உங்களால் முடிஞ்சதை நெய்வேதியம் வைங்க. காக்காக்கு சாப்பாடு வைங்க. முடிந்த வரை எல்லா நாளும் வைங்க. நிறைய பேர் கிருத்திகையும் பண்ணுங்க. கிருத்திகள் எல்லா நாளும் காக்கா வருது, எல்லா நாளும் சாப்பிடுது. அதனால காக்கா வரலைங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நீங்கள் வைக்க வேண்டியது மட்டும் உங்களுக்கு கடமை. அதை எடுக்குதா இல்லை வரலையாங்கிறது பற்றி நீங்கள் கவலைப்படாது, வச்சுருங்க. நம்ம கோயிலுக்கு போகிறோம், பிரதோஷத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு அம்பாளுக்கு புடவை வாங்கி தரோம். நம்ம புடவை சாத்துற வரைக்கும் நம்ம நிற்க முடியும்னு சொல்ல முடியாது. வாங்கி கொடுப்பது மட்டும்தான் நம்ம. அதை இறைவனுக்கு தெரியும், நம்ம வாங்கிக்கணும். நமக்கு தெரியும், நம்ம வாங்கிக்கணும். யாருக்கு நம்ம நிர்வகிக்க வேண்டாம். அதே போல இது நீங்கள் சாப்பாடு வைத்தால் போதும். அடுத்தது, நீங்கள் முடிந்தவரை கூட்டம் இல்லாத கோயில்களுக்கு போங்க. இதை நான் என்னை சந்திக்க வந்த பல்வேறு சிஷியர்கள், இல்லை என்னுடைய கிளைண்ட்டுகள், என்னை பார்க்க எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. இப்போ நான் புதிதாக இதை கேட்டவங்களுக்கும் உங்களை தெரியாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஏன் கூட்டம் உள்ள கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா, கூட்டம் உள்ள கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வர அந்த கூட்டத்தில் அதை நீங்கள் பெருசாக உணர முடியாது. ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் இருப்பாங்க. நான் யாரும் இங்கே தவறு சொல்லலை, எல்லா மக்களும் மேன் மக்களே தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்தனை இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணோடத்தில் வருவாங்க. அந்த கூட்டத்தில் அந்த கசகசப்பில் போய் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நான் ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஒன்றை செஞ்சுட்டு இன்னொருத்தங்க செய்யுங்கன்னு சொல்லுவேன். நான் முடிந்தவரை நானே மனைவி கோயிலுக்கு போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், ஒரு பழவங்களுக்கு எல்லா பக்கமும் கோவில் அனைத்து என்ன சொல்கிறது சிவன் ஸ்தலங்களுக்கும், பெருமாள் ஸ்தலம், முருகர், ஆஞ்சநேயர், நரசிம்மர் எல்லா கோயிலுக்கும் போகிறேன். அதிகமாக சிவன் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன். அப்போ எல்லா கோயிலும் நான் கூட்டம் இல்லாத கோயிலுக்கு தான் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் திருவண்ணாமலையில் இருந்தால் கூட கூட்டத்தில் போய் நான் சாமி பார்க்க மாட்டேன். எனக்கு உங்களுக்கு இறைவன் உணர்த்தி வாங்க சொல்லுவாங்க. அந்த கூட்டம் இல்லாத போய் பார்த்துருவேன். நேரம் நான் போய் பார்ப்பேன், அடியெல்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரி எங்கெல்லாம் போகணும்னு கூட்டம் இல்லாத இருக்கும். நீங்களும் முடிந்த வரை கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போகணும். நீங்கள் இந்த கோயிலுக்கு தான் போகணும், நான் இங்கே தான் போனேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் தவறுன்னு சொல்லுவதில்லை. ஒரு உதாரணத்துக்கு திருப்பதி தான் போவேன், திருச்செந்தூர் தான் போவேன், நிறைய பேர் சொல்லுவேன். அங்கே போகக்கூடிய நேரத்தில் போங்க. மற்ற நேரங்களில் உங்கள் உள்ளூரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே பெருமாள், அதே முருகனே இருப்பார். அவங்களுக்கு வழி கொண்டு போய் பாருங்க. நீங்கள் அந்த கூட்டத்தில் போய் கஷ்டப்படணும். இப்போ அது கூட இல்லை, எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் தான் இருக்குது. ஏன் நமக்குள்ளேயும் முருகப்பெருமான் நீக்கமாக நின்று இருக்காரு. அதை நம்ம உணர்ந்து. அடுத்தது, ஏன் இதை சொல்ல வரேன்னா, கூட்டத்தில் போய் நீங்கள் தனியாக போய்ப்பாரு. ஏன் நான் சொல்கிறேன்னு ஒரு புரியுது. நீங்கள் தனியாக நான் சொல்கிறது, கூட்டம் இல்லாத டைமில் போய்ப்பாரு. கூட்டம் கம்மியாக இருக்குது, அதுக்காக யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு 100 பேர் 200 பேர் நான் 5 லட்சம், 1 லட்சம் பேர், 50,000 பேர், 5 லட்சம் பேர், இந்த கூட்டத்தில் போகாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு 500,000 கடைசி கூட ஓகே. ரொம்ப க்ரௌடில் போனீங்க அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக சொல்ல சாமி ரொம்ப முடியாது. நீங்கள் போனேன் சார், பார்த்தேன், வந்தேன் அப்படிங்கிறது அங்கே இறைவனை உணர்வுகள்னு ஒரு விஷயம் இருக்குது. அங்கங்கே போகும்போது அந்தந்த இறைவனை போய் நாமத்தை சொல்லுங்கள். ஒரு சிவபெருமானை போய் பார்க்குறீங்கன்னா ஓம் சிவாய நமோ நம சிவாயின்னு சொல்லுங்கள். அம்பாவை பார்க்குறீங்கன்னா ஓம் பராசக்தியை போட்டின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி முருகப்பெருமானை பார்க்குறீங்கன்னா ஓம் சரணபவன்னு சொல்லுங்கள். விநாயகப் பெருமானை பார்த்தீங்கன்னா ஓம் கணபதியை போட்டின்னு சொல்லுங்கள். இப்படி எங்கே போகிறீங்களோ பெருமாளை பார்த்து ஓம் மகாலட்சுமி தேவி, ஓம் மகாலட்சுமி தேவியை போட்டு, திருமகளை போட்டுன்னு சொல்லுங்கள்.
அந்தந்த கோயில் அந்தந்த தெய்வத்துடைய இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். மினிமம் அந்த வார்த்தையாவது ஒரு ஒரு 108 டைம் சொல்ல முடியாட்டாலும் ஒரு 20-30 தடவை மூலம் உச்சரிப்பாங்க. இது ஏன்னா அந்தந்த தெய்வங்களை போகும்போது அதை வழிபாடு செய்யும்போது அதனுடைய நாமத்தை சொல்கிற ஒரு சிறப்பு. அதனால நான் சொல்லுவேன். அதே போல் முடிந்தவரை அதான் சொல்கிறேன், கூட்டம் இல்லாமல் போயிட்டு வாங்க. நீங்கள் போகும்போது நல்லா பாசிட்டிவாக போங்க. வேறு எந்த திங்கிங் வச்சுக்காது கோயிலுக்கு போகும்போது. அது உங்களுடைய எண்ணத்தை வந்து மற்ற எண்ணங்களை வந்து பாதிப்படைய வைக்கும். உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் வந்து நேர்மறை எண்ணங்கள் வந்து வெளியே கொண்டு வராது. அதுதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த கோயிலில் நல்ல வழிபாடு செஞ்சுட்டு கலசத்தை பார்த்து நல்லா வேண்டிக்கணும். கோயிலுடைய கலசத்தை பார்த்து அந்த கோயிலுக்கு பின்னால் சேர்ந்து கலசத்தை பார்த்து வேண்டிக்கணும். கோபுரத்தை பார்த்து வேண்டிக்கணும். கோபுரத்தை வச்சு ஓடி கோபுரத்தை எப்பவுமே கோபுரத்தை கோபுரம் தொடர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்துக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும். அதுக்காக இது செய்தால் மட்டுமே மாறும்னு சொல்கிறது. இது போக அவங்கவுங்க ஜாதகத்துக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை தான் சொல்கிறேன். அதை என்கிட்ட எடுத்துட்டு வாங்க, நான் பார்த்து சொல்கிறேன். யாருக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கட்டாயம் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பார். இறைவனும் சித்தர்களாக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிட்டு உங்களுக்கு அது நடக்கும். அதனால் யாருக்கு என்ன தேவையோ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு அனுப்புங்க. எல்லா வயதும் சொல்கிறதே இந்த பதிவும் நான் சொல்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன். இன்னும் சிலருக்கு கேட்டுருக்காங்கன்னா யாருக்கு ஜாதகம் தேவையோ நான் எவ்வளோ அனுப்புங்க, ஜாதகம் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு மீண்டும் பூஜையில் உட்காந்து பார்த்துட்டு சொல்கிறேன். உங்களுடைய மொத்த லைஃப் ஹிஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். என்னோடு இறைவன் சொல்லுவார், நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு நல்லது. அதேமாதிரி விளக்கேற்றுறது விஷயம் இருக்குங்களா, விளக்கேற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்போவுமே நான் 4 நல்ல விஷயங்கள் சொல்லிடுறேன். நான் சொன்ன ஏதோ நான் சிவாயனோ பராசக்தி சொல்லி கேட்டுருக்கேன். அது நல்ல விஷயம் இல்லை, அறுப்பெருங்கிறது சொல்லி சொன்னேன். இதெல்லாம் செய்யுங்க மக்களே. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா முன்னேற்றது. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய கார்த்திகை வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். யாருக்கு என்ன தேவையோ எல்லாம் கிடைக்கட்டும். யாராக இருந்தால் இந்த சமயம் கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணுங்க, ஜாதகம் நல்லதே நடக்கட்டும். வெற்றி நிச்சயம். ஓம் சிவாய நம. அண்ணாமலை முருகனே.